இயேசுவை குறித்த வெளிப்பாடை பிதா பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பக்தி வைராக்கியம் உள்ளவன், சபையை துன்பப்படுத்தினவன், அவரை குறித்த வெளிப்பாட்டை அவர் தான் ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாரு. அந்த ரகசியத்தில் தான் இந்த பவுல் தான் சொல்கிறாரு, இயேசுவின் இரத்தம் ராஜரீக இரத்தம், இயேசுவின் நாமம் ராஜரீக நாமம், இயேசுவின் சரீரம் ராஜரீக சரீரம், இயேசுவின் பிரதான ஆசாரியருடைய ஊழியம் ராஜரீக ஊழியம். சரி, இப்போ இயேசுவின் ரத்தம் எப்படி பாஸ்டர் ராஜரீக ரத்தம்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எப்படி ராஜரீக ரத்தம்? சரி, ஆதாம் ரத்தத்தில் பிறக்கலை. ஆதாம் ரத்தத்தில் பிறந்தானா? மண்ணிலிருந்து உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில் ஊதினார். அவன் ஜீவ இப்போ மனுஷன் ஆகிட்டான். அவர் சுவாசம் இருக்கு பாருங்க, அதான் அவனுக்கு அப்படியே பாடியை கொண்டு வந்துச்சு, அவயவங்களை கொண்டு வந்துச்சு, ரத்தத்தை கொண்டு வந்துச்சு, அவர் சுவாசம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தான் கர்ப்பவதியின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் சரீரம் முழுவதும் ஒவ்வொரு அவயவங்களை கொண்டு வந்தார். அந்த சரீர அவயவங்களுக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆவியானவர் கொண்டு வந்தார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்ப அவருடைய இரத்தம் யாருக்குள்ளே வந்தது? பரிசுத்த. அவர் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் யாருக்குள்ளே வந்தது? பரிசுத்த ஆவியானவருக்குள். அப்ப வெளியே வரும்போது அவர் இயேசுவின் இரத்தத்தோடு தான், பரிசுத்த ஆவியானவருடைய இரத்தத்தோடு தான், பரிசுத்த ஆவியானுடைய அவயவங்களின் அபிஷேகத்தோடு தான் வெளியே வந்தார். அதான் அவர் இரத்தம். கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் இரத்தம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டான இரத்தம், அவயவங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவர் உண்டான அவயவம் ஒன்று. ஆமென். அவர் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம், பாவம் அறியாத இரத்தம், வெளியேறப்பட்ட இரத்தம், நன்மைகளை பேசுகிற. ஐயா, அவர் இரத்தத்தின் ராஜரீகத்துக்குள்ளதான். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த இரத்தத்தின் பவரை, அந்த இரத்தத்துக்குள்ள உங்களுக்கு வந்த ஜீவனை, அந்த இரத்தத்துக்குள்ள உங்களுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? ஜீவன். இரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த இரத்தத்துக்குள் வந்த ஜீவனுக்குள்ளதான் நீங்கள் இந்த உலகத்தில் அந்த ஓட்டிலே எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை ஒன்று கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள். புரிஞ்சுக்க. ரத்தம், அவர் ரத்தம் ராஜரீகமான ரத்தம்.